ஹெல்மெட் போட முடியாது. ஹெல்மெட் போட்டால் மட்டும்தான் அங்கே வண்டி ஸ்டார்ட் ஆகும். என் பேர் ஆர் பூஜா. நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி நகசலம் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோட எஸ் கங்கா, பி ஷர்மிளா, ஆர் யாழினி வந்திருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கப்பட்ட இடிஐ மூலமாக பள்ளி கல்வித்துறை மூலமாக யுனிசெஃப் நிறுவனத்துடன் பள்ளி புத்தக மேம்பாட்டு திட்டத்தினால நாங்களும் எங்கள் ஸ்கூலில் பயன்பெற்றிருக்கோம். இதற்கு வழிகாட்டி ஆசிரியர் இருந்தால் திரு ஓம் பிரகாஷ் அவர்கள் ப்ரேயரில் ஒரு நாள் இந்த திட்டத்தை பற்றி சொன்னாங்க. இது புது விதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்போ சொன்னாங்க, நாங்கள் குழுவாக சேர்ந்து நாங்கள் போய் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அதில் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, அதை ப்ரோட்டோடைப் எப்படி செய்கிறது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமா பிரச்சனையை தேர்ந்தெடுத்தோம். அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மது அருந்திருந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் தலைக்கோஸ் அணியாமல் இறந்து போகிறாங்க. அது 2 ப்ராப்ளமே எங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுனால அது ஒரு சொல்யூஷனாக கொடுக்க முடியுமா அப்படிங்கும் போது தான் ஸ்மார்ட் சென்சார் ஹெல்மெட் எங்களுக்கு தெரிஞ்சது. இது எப்படின்னா, மது அருந்திருந்தால் ஹெல்மெட் போட முடியாது, ஹெல்மெட் போட்டால் மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத தீர்வை கண்டுபிடிச்சோம். இந்த தீர்வுனால எங்களுக்கு சிந்தனைகள், அறிவு, திறன் எல்லாமே மேம்பட்டுச்சு. அதற்கு முக்கிய காரணமாக இருந்த பள்ளி புத்தக மேம்பாட்டு திட்டமும் அப்புறம் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 2022-2023 Prevention of Accidents and Creating Awareness for Healthy Practices, சாலை விபத்தை தடுக்க ஆரோக்கியமான வாழ்வுக்கு விழிப்புணர்வு. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நகசலம், பெரம்பலூர் மாவட்டம். Team name Kala. My name is Adyali. My name is P. Sharmila. My name is Arpuja. My name is S. Ganga. நம்ம தினந்தோறும் நிறைய பிரச்சனை சந்தித்து வரலாம். அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு பிரச்சனையை எடுத்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எங்களோட நோக்கமாக இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் 2 முக்கியமான ப்ராப்ளம் எடுத்திருக்கோம். என்ன ப்ராப்ளம்னா, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுறது, இன்னொன்று ஹெல்மெட்டே போடாமல் வாகனம் ஓட்டுறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் சாலை விபத்தில் 1,31,000 பேர் இறந்து போகிறாங்க. இதுலேயும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டி இறந்து போகிறவங்க 70% பேர். தமிழ்நாட்டில் வருஷத்தில் சாலை விபத்தில் இறந்து போனவங்க எண்ணிக்கை 2,000 பேர். அதே நீங்கள் ட்ரிங்கர் டிரைவில் பார்த்தீங்கன்னா 1,500 பேர். அதை தடுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கோம். அந்த ப்ராப்ளத்துக்கான இந்த சொல்யூஷனை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நாங்கள் குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் இதை டீச்சர்ஸோடையும் ஸ்டூடெண்ட்ஸோடையும் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஊர் மக்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லி இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சோம். இதை ஹெல்மெட்ல நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்கன்னா மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் வண்டி எங்களுக்கு கிடைக்காதனால நாங்கள் இது சக்கரை மட்டும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்கன்னா இந்த சுவிட்ச் ஆன் ஆகி உங்களுக்கு கொடுக்குறோம். இதே நீங்கள் ஹெல்மெட் போட்டு மது இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் இதை ட்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த இது மாடல் நாங்கள் செஞ்சு பார்த்தோம். செஞ்சு எங்கள் கைட் டீச்சரும் எங்களுக்கு உதவுனாங்க. இதை நாங்கள் மாடல் செஞ்சோம் வெற்றிகரமாக இருக்கா அப்படிங்கிறது ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம். ஒர்க் ஆனிச்சு. அண்ட் இந்த ஒர்க் ஆன இது நாங்கள் ஊர் பொதுமக்கள்கிட்டையும் டீச்சர்ஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இதான் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம். பொதுமக்கள் சொன்ன அறிவுரையை வச்சு நாங்கள் ஃபியூச்சரில் ஒரு 4 பாயிண்ட் எடுத்துக்கலான்னு இருக்கோம். அதில் இப்போ ஸ்கூல் பக்கத்துக்கு போயிட்டே இருந்தால் நிறைய பேர் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. அப்படி போகிறதுனால அதுக்கு ஒரு சென்சார் பொறுத்துலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் பைக் ஓடிட்டு போகும்போது கால் வருது, அதை எடுக்கக்கூடாதுன்னு மொபைல் ஜாமர் செட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பைக் பார்க்கிங்கில் நின்றுட்டு இருக்கு, நம்ம பைக் எதுன்னு தெரிலனா அதுக்கு ஒரு அலாரம் வச்சு அதுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பைக் திருட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு பர்க்லர் செட் பண்ணலாம்னு இருக்கோம். இது எல்லாருக்கும் ப்ராஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.